இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம அவர் மேல இப்படிதான் கை வைப்பானுங்களா? அதான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்திரா, கிளம்பலாமா? சரிங்க சித்தி, கிளம்பலாம். சரி, நாங்க கார்ல கிளம்புறோம், நீங்க பைக்ல வந்துருங்க. சரிங்க, வாங்க சித்தி. சரிங்கக்கா. வாங்க போலாம். போலாம். ஆமா, இவன் எதுக்கு இப்படி முறைச்சு பார்த்துட்டே போறான்? என்ன, அவனுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க, அவனுக்கு கோவம் வராதா? வண்டியை எடுங்க. சார், இந்தாங்க சார். இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்க? இந்தா, இத உள்ளே எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துரு. அது என்ன, உங்க அண்ணனுக்கு மட்டும் டெய்லி வீட்டு சாப்பாடு? இதான் கடைசியா இருக்கணும். இங்க பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்க. அதை விட்டுட்டு இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், அப்ப உண்மையை சொல்றா. யாரு உங்ககிட்ட பாம்பை கொடுத்து விட்டது? சார் சார் சொல்றா. சார் சார் சொல்றேன் சார். சார் சார் உண்மையை சொல்றேன் சார். சொல்றேன். கபிலன் தான் என்கிட்ட அந்த பாம்பை கிஃப்ட் பாக்ஸ்குள்ள வச்சு கொண்டு வர சொன்னாரு சார். அத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. மத்தபடி அவர் ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாருலாம் எனக்கு தெரியாது சார். சார் சார் மேடம் என்ன விட்டுருங்க மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். சார் ப்ளீஸ் சார். சார் சார் சொல்லுங்க. இவனை நம்ம கஸ்டடியில வச்சிருங்க, நாங்க சொல்ற வரைக்கும் விட வேண்டாம். சரிங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். கூட்டிட்டு போங்க. வண்டியில ஏறு. சார் விடுங்க சார். ஏறா வண்டியில. குடிக்கலனா கொலை பண்ற அளவுக்கு இறங்குவானா? இன்னைக்கு அந்த கபில நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐலி, நில்ல ஐலி, நான் சொல்றத கேளு. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? எதுவும் பேச வேண்டாம்னு சொல்ல போறீங்க அதானே? ஐயோ, வீட்ல ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் முதல்ல முடிப்போம், இது அப்புறம் பாத்துக்கலாம் ஐலி. அவன் அப்படிதான்னு நமக்கு தெரிஞ்சது தானே, இது பெருசுப்படுத்த வேண்டாம், பாத்துக்கலாம். என்ன தம்பி பாசமா? நான் அவனை ஏதாவது சொல்லி திட்டிடுவனோன்னு உங்களுக்கு பதட்டமா இருக்கா? அன்னைக்கு மட்டும் ஏதாவது தப்பு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அதான் யாருக்கும் ஒண்ணும் ஆகல இல்ல, விட ஐலி. இப்ப விட்டா அடுத்து அவன் வேற ஏதாவது பண்ணுவான். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐலி, உனக்கும் இவருக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக இவரை கொலை பண்ற அளவுக்கு போவியா? ஏய், என்ன வளரிட்டு இருக்க? நான் கொலை பண்ண பார்த்தேனா? அதுவும் இவனை காமெடி பண்ணாம போங்க. நடிக்காத கபிலா, நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு வந்துதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இவரை கொல்றதுக்கு நீ தானே ஆளை வச்சு பாம்பு கொடுத்து விட்டுருக்க. அந்த நேரத்துல அது வேற யாருக்காவது போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற அளவுக்கு உனக்கு இவர் மேல அப்படி என்ன கோபம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ நீங்க பெரிய ஆளு, நீங்க என்ன செஞ்சாலும் எல்லாரும் பயப்படுறாங்க, எப்போ பார்த்தாலும் உங்களை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? என்ன சொன்ன? இவன் என் அப்பாவோட மூத்த வாரிசா? நினைச்சேன் கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பதானே எங்க அக்காவை ஏமாத்தி எங்க சொத்தை ஆட்டைய போட முடியும். அந்த மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு இல்ல. அப்படி இல்லாம தான் நாங்க எவ்வளோ தடவை உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லியும் வெக்கமே இல்லாம இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கீங்களா? சமாளி கபிலா, உண்மைய மறைக்கிறதுக்கு இன்னும் என்ன வேணாலும் சொல்லி சமாளி. சரி, ஓகேம்மா, நீ சொல்ற மாதிரி
இவனை எங்க அப்பாவோட மூத்த வாரிசுனே வச்சுப்போம். ஆனா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆ? இப்போ எங்க கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா கண்டிப்பா அதையும் ஒரு நாள் கொண்டு வந்து காட்டுவோம். அப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். எப்படி? இல்லாத ஆதாரத்தை ஆர்டர் பண்ணி வர வைப்பீங்களா? என்னதான் தலைகீழ நின்னாலும் உங்களால ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. இவன் ஒரு அனாதைதான். கடைசி வரைக்கும் அனாதையாவே இருப்பான். யார பாத்திர அனாதன்னு சொன்னேன்? யார அனாதை? சிவா. நான் அனாதை சிவா. சொல்றா. கபிலா, விடு. கை வச்சிருக்க? விடு கபிலா. சிவா விடு சிவா. இந்த வீட்டை விட்டு வெளியே ஒரு அனுப்பு. தடவை அனாதைன்னு சொன்னேன். கபிலா, நீ ஒண்ணு சொல்லு. சொல்லு, நான் உங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா. இல்ல, உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா வளர்க்கலையா? சொல்லு. எனக்கு போய் ஏன்னா உங்க அப்பா இப்படி ஒரு தண்டனைய கொடுத்துட்டாரு. அப்போ இதுக்கப்புறம் இந்த ஊரு நம்மளை எப்படி பாக்கும் கபிலா? உன்னை எப்படி பாக்கும்? இது வரைக்கும் செங்கோட்டு வேலர் குடும்பத்து மருமகன்னு என்ன மரியாதையா பார்த்தவங்க எல்லாம் இனிமே என்னை எப்பரா பாப்பாங்க? உங்க அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டியா தானே என்ன பாப்பாங்க? இல்ல இல்லம்மா. உன்னையுமே ரெண்டாம் தரத்து பிள்ளையா தானடா பாப்பாங்க. யாருமே நம்மள பெருசா மதிக்கவே மாட்டாங்கல்ல. கபிலா, வெளியில கூட விட்டு இந்த குடும்பத்தை எடுத்துக்கோ. உன் அக்கா இந்திராணி இப்பவே அந்த சிவாவுக்கு அயலுக்கு தானே இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்டா? சொதப்பி வச்சிருக்கானுங்க. மட பசங்க சொதப்பி வச்சிருக்கானுங்க. வாங்குறாங்களே அப்பப்ப கட்டு. ஒழுங்கான ஆள் எடுக்க மாட்டியா? மாட்டேன். ஒன்றதுக்கு லாய்க்கு நீ சொன்னதுனாலதான் இனிமே மரியாதையா ஒழுங்கான ஆள் எடு. பாரு. என்னடா வர்மா? பென்ட்ரைவ் கொண்டு வந்திருக்கியா? இல்ல வர்மா, அத நானும் எங்க அக்காவும் தேடிட்டு இருக்கோம். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? இப்படி திரும்ப திரும்ப என்ன பேச வச்சுட்டே இருப்பீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இடியட்ஸ். பாரு கபிலா, இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நான் ஏன் இன்னும் உன் குடும்பத்தை தொடாம இருக்கு தெரியுமா? எல்லாம் உனக்காக தான். உன் ஒருத்தருக்காக தான். இந்த உன் அக்கா, அந்த ஆயா, அந்த கிழவி எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கேன். இல்ல என்னைக்கும் எல்லாரையும் கண்டமாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உன் அப்பா ஜெயில இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை. அவனை அங்கேயே வச்சு கொன்னு இருப்பான்.